டிப்ளமோ கோர்சஸில் படிக்கும்போது சேலரி கிடைக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படி ஒரு கோர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பயாலஜி, சயின்ஸ் குரூப், ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் மட்டும்தான் வந்து டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம்னு சொல்லி நினைப்பீங்க. பட் அதையும் தாண்டி வேறு என்ன கோர்சஸ் நீங்கள் எடுத்திருந்தால் இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம், அதாவது டிப்ளமோ கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய காலேஜஸ் டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். எத்தனை வருஷம் சேலரி கிடைக்கும், எந்த கோர்சஸ்க்கு வந்து சேலரி கிடைக்கும், ஸோ இதை பற்றி நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ளமோவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் தான் டிப்ளமோ நர்சிங். ஸோ இந்த கோர்சஸ் படிக்கணும்னா நீங்கள் வந்து மேத்ஸ் குரூப் எடுத்துருக்கணும், சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி குரூப் எடுத்திருந்தால் மட்டும்தான் வந்து டிப்ளமோ படிக்கலாம்னு தெரியும் நிறைய பேர் திங்க் பண்ணாங்க. பட் அதையும் தாண்டி அதர் கோர்ஸும் அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கு வந்து என்னெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்தளவு நீங்கள் வந்து தமிழை வந்து முதல் மொழியாக எடுத்து படிச்சிருக்கணும். செகண்ட் வந்து ஸோ இதில் வந்து 65% வந்து சீட்டை வந்து ஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். செகண்ட் ஒன் 25% வந்து சீட் வந்து ஸோ இந்த குரூப் எடுத்துருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம், அதாவது ஒகேஷ்னல் நர்சிங். அதர்வைஸ் வந்து ஃபவுண்டேஷன் சயின்ஸு ஆஸ் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட், ஸோ இதுவும் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ரிமைனிங் இருக்க 10% வந்து சீட் வந்து ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் நம்ம சொன்னோமா, ஸோ இதை தவிர ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பயோமேக்ஸு, சயின்ஸ் குரூப், ஒகேஷனல் நர்சிங், இதை தவிர ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதர் குரூப் எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த அதர் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனால அதில் வந்து ஒரு 10% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன குரூப் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்கள் மார்க் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து சீட் கிடைக்க சான்ஸ் வந்து அதிகம். அண்ட் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது டோட்டல் 25 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தவரை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், செகண்ட் ஒன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், தேர்ட் ஒன் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஃபோர்த் ஒன் மதுரை மெடிக்கல் காலேஜ், ஃபிஃப்த் ஒன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், சிக்ஸ்த் ஒன் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், செவன்த் ஒன் கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, அண்ட் எயித் ஒன் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், அண்ட் நைன்த் ஒன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அண்ட் 10th ஒன் கஸ்தூர்பாய் காந்தி ஹாஸ்பிட்டல் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் சென்னை, 11th ஒன் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், 12th ஒன் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், 13 கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், 14 செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், 15 தேனி மெடிக்கல் காலேஜ், 16 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இன் காஞ்சிபுரம், அண்ட் 17 கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் கடலூர், 18 ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல், 19 திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், and 20 உதகமண்டலம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், and 21 திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், and 22 நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், and 23 விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், and 24 ஐஆர்டி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், and 25 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் சிதம்பரம். அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த படிக்கும்போது சேலரியும் கிடைக்கிது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தவரை கேட்டகரி 1 கேட்டகரி 2ன்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணி ஸோ இதில் வந்து ஸோ சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயரில் பொறுத்தவரை 600 பெர் மந்த்துக்கு வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் இயர் பொறுத்தளவு 700 பெர் மந்த், அண்ட் தேர்ட் இயர் பொறுத்தளவு 800 பெர் மந்த். ஸோ டிப்ளமோ நர்சிங் வந்து 3 வருஷம் படிப்பீங்க. இந்த 3 வருஷமே நீங்கள் படிக்கும்போது ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் இந்த வந்து இவ்வளோ அமௌண்ட் சொல்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ். ஸோ பிஎஸ்சி கிடைக்கலன்னு சொல்லி கவலையே படாதீங்க. ஸோ அதுக்கு உங்களோட மார்க் வந்து கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்சஸை தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சது வந்து ஹையர் கோர்சஸை போஸ்ட் பிஎஸ்சி பண்ணிங்கன்னா ஸோ ஈக்குவல் டு பிஎஸ்சி நர்சிங் கேட்டகரியில் நீங்களும் வருவீங்க. உங்களுடைய சேலரியும் சேம் பிஎஸ்சி நர்சிங் அளவு தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஜிஎன்எம் சொல்லி கவலையே படாதீங்க. ஜிஎன்எம் பொறுத்தவரை ரொம்பவே படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கணும்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பொறுத்தளவு ஸோ மேக்ஸிமம் அபவ் 65க்கு மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ கேட்டகரி வைஸாக வந்து கம்யூனிட்டி வைஸாக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்னு சொல்லி மேக்ஸிமம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சீட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டிப்ளமோ கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால ஃப்யூச்சரில் எங்கே ஒர்க் பண்ணலாம், அண்ட் டிப்ளமோ கோர்ஸில் என்னென்ன பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.